ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் குலத்தை காக்க வந்த இந்த வராகி அம்மா நான் தான் உனக்கு ஆடி மாசத்துக்கு குறி சொல்ல வந்திருக்கேன். எப்பவோ எவ்வளவோ நல்ல மாசங்கள் இருந்தாலும் எவ்வளவோ நல்ல நாட்கள் இருந்தாலும் இந்த அம்பாளுக்கு பிடித்தது ஆடி மாசம்தானே. அப்படி உன் குலத்தை காக்கக்கூடிய இந்த ஆடி மாச நல்ல நாளில்தான் உனக்கான குறி சொல்லவும் இந்த வராகி அம்மா ஓடோடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை நான் பிறக்கச் செய்தேன். நீ ஏன் கவலைப்படுற? எனக்காக அன்போடும் பாசத்தோடும் அருளோடும் பக்தியோடும் என்னையே நம்பி வணங்கி வரும் என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி உனக்கான நல்வழி பிறக்கத்தான் போகிறது. உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்திட்டு உன்னை மதிக்காமல் போகுபவர்களை நினைத்து நீ கவலைப்படுறதை விட்டுட்டு அவர்களை மறந்து கடந்து வா என் செல்லமே. உன்னுடைய அன்பின் வலிமையையும் உன்னுடைய உண்மையான பாசத்தையும் அக்கறையையும் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு அவர்கள் வாழ்க்கையில நான் சில விஷயங்களை செய்யதான் போறேன். வலியும் வேதனையும் தானா வந்தா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி ஓடோடி வரத்தான் போகிறார்கள். உன் அன்பின் ஆழத்தை உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சு எல்லாரையும் அன்பா பாசமா அக்கறையா பார்த்துக்கிட்டாலும் மீண்டும் மீண்டும் உனக்கு கெட்ட பேர் தானே வருது. உன் வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கவும் இல்லை. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை சண்டை குழப்பம் இப்படியே உன் வாழ்க்கை கடந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத. உனக்கான நல்வழியை காட்ட இந்த வராகி அம்மா ஓடோடி வந்து விட்டேன். நீ என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு மறுநாளே உனக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். தேவையில்லாம உன் வாழ்க்கையை நினைச்சு நீ பயப்படாதே. உன் வாழ்க்கைக்கான பாராட்டுகளையும் கௌரவத்தையும் நீ பெறுவதற்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் செல்லமே. கூடிய சீக்கிரமே வெற்றியோடும் புகழோடும் கௌரவத்தோடும் கம்பீரத்தோடும் தன்மானத்தோடும் உன் வாழ்க்கையை நீ உயர்ந்த நிலைக்கு வாழ்ந்து காட்டப் போகிறாய். இப்போ உன் வாழ்க்கை இப்படி இருக்கே நினைச்சு கவலைப்படாத. உன்னுடன் இப்போது நான் வந்து விட்டேன் அல்லவா. உன்னுடைய கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு உன்னை நிச்சயமாக உயரத்தில் உச்சாணி கொம்பில் அமர வைப்பேன். எப்போதும் உன் மனதிற்குள் குடியிருக்கும் இந்த வராகி அம்மாவிடம் பேசும் பழக்கத்தை மட்டும் நீ உண்டாக்கிக்கோ. நீ உன் மனசுக்குள்ள என்னிடம் பேசும்போது உன் மன வலிகளிலிருந்து நான் உனக்கு நிவாரணம் அளிப்பேன் என் செல்லமே. உன் மனசுல எது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்குது, எது உனக்கு கஷ்டத்தை உண்டாக்குதுன்னு அனைத்தையும் அறிந்த நானு எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க தயாராகிவிட்டேன். மற்றவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து சே அவங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க, நமக்கு மட்டும் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சேன்னு உன் வாழ்க்கையை நீயாகவே எடை குறைவாக மதிப்பிடாதே. அதே போல உன்னை விட சிறப்பாக வசதியாக உயர்வாக வாழ்பவர்களை பார்த்து அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையலையே, அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளவும் வேண்டாம் என் செல்லமே. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு உன்னை நினைச்சு நீ அழுது புலம்பவும் வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஏக்கங்களில் தவிப்பது கிடையாது வாழ்க்கை. நீ கையாளும் விதத்தில்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது. என்னை முழுவதும் நம்புனினா உன் வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்தே தீரும். வாழ்க்கையில் நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அறநெறியில் வாழுதலும் புறம் பேசாமல் இருத்தலும் மிகவும் முக்கியம் அல்லவா. உன் வாழ்க்கை பாதை உனக்கு சுகமாக பாதையாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன். என்னுடைய அருளும் ஆசியும் உனக்கு துணையாய் நிற்கும். நீ ஜெயமாக வெற்றிகரமாக நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணை நிற்க வந்துவிட்டேன் அல்லவா. இந்த ஆடிக்குறி சொல்ல வந்த உன் அம்மா நானு உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றிவிட்டுத்தான் உன்னை விட்டு விலகி நிற்பேன். எந்த உறவு உன்னை அவமானம் நினைச்சாங்களோ, எந்த உறவு உன்னை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவர்கள் முன்பாக நீ நன்றாக வாழப் போகிறாய். அவங்களே உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உயர்வையும் தரப்போகிறேன். அதுக்கு பிறகு அவங்களே உன்னை வந்து தேடி சேர்ந்து நிற்பாங்க என் செல்லமே. நம்பிக்கையோடு இரு. உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினைச்சு நீ பயப்படவே வேணாம். ஏன்னா பயம் என்பது புத்தியை மழுங்க வைத்து விடும் அல்லவா. பயம் என்பது எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி விடும் அல்லவா. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் உன் கடமைகளை செய்தால் போதும். உன்னுடைய இந்த நிலைமை மாறி நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை பெற்று விடுவாய். எந்த விஷயமா இருந்தாலும் கிடைக்கும் வரை தேடு, தேடிப்பாரு.
எங்க இருந்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்தடையும். ஆனால் எதுவுமே தானாக வருமென்று மட்டும் மனக்கணக்கு போடாதே தங்கமே. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நீதான் அடைவதற்கு முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும். நிச்சயமாக நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்கவில்லை என்பதை மட்டும் புரிந்து கொள். உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக மட்டும்தான் இந்த தாய் செய்வேன் என்பதை முழுமையாக நீ நம்பினாலே போதும். உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நான் பார்த்துக்கிறேன். காற்றை அனுபவிக்கலாம், காற்று அடிப்பதை உணரலாம், ஆனால் அதை தேடி கைகளில் பிடிக்க முடியாது தானே. அப்படி காத்த தேடி போனினா குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும். அதே போல எது உன்னை நோக்கி வருதோ அதை ஏத்துக்கோ, அனுபவிக்க கத்துக்கோ. அது எங்க, எப்படி, ஏன்னு எதையும் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டாம். அப்போதுதான் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை நினைச்சு நீ மனசுடைஞ்சு போகவே வேணாம். அந்த அளவுக்கு எதுவும் ஒன்றும் தவறாலா நடக்கல. உன் மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்தி என் கண் முன்னால் வந்து அமர்ந்து விடு. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் தர்றேன். உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் ஒளிமயமாக மாறத்தான் போகிறது. அதற்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு செய்துவிட்டேன் என் செல்லமே. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே அதற்குண்டான பரிசையும் பொக்கிசத்தையும் நான் உனக்கு தருவேன். நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான சந்தோஷத்தை உனக்காக நான் கொடுக்க போறேன். நீண்ட நாளாக உன்னால முடியாத காரியம் ஒன்று, உனக்கு நிறைவேறாத காரியம் ஒன்று இப்போது அற்புதமாக நிறைவேறப் போகுது. அதை நானே உனக்கு முடித்து தருவதற்காக தான் இந்த ஆடி மாதத்தில் அழகான குறி சொல்ல தேடி வந்தேன் என் செல்லமே. நீயும் நானும் சேர்ந்துமே உனக்கான விஷயத்தை முடிக்கப் போகிறோம். கவலை கொள்ளாதே. உன் வேலைக்கான பணியையும் உன் லட்சியத்தை அடைவதற்கான பணியையும் நீ துவங்க தயாராக இரு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமா நடக்குதுன்னா அதை நான் உனக்கு நிறைவாக மாற்றப் போகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஏன் இப்படி நடக்குது, ஏன் நான் நினைச்சது நடக்கல, ஏன் எதிர்மாறா நடக்குதுன்னு கேள்விகளாலும் குழப்பங்களாலும் உன்னை நீயே ஆக்கிரமித்து கொள்ளாதே. நடக்கும் அனைத்தும் நன்மைக்குதான் என நம்பு. உன்னுடைய வழியில எத்தனை பேர் குறுக்க வந்தாலும், உன்னை யார் எத்தனை வழிகளில் வசை பாடினாலும், நீ செய்யும் செயலுக்கு கண்டனம் செய்தாலும் அதை எதிர்த்து நீ கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோட சகிச்சுக்கோ. ஏன்னா அபாரமான அற்புதமான பல சந்தோஷங்களையும் சுகங்களையும் உன் வழியில் இந்த வராகி அம்மா நான் தரப்போறேன். உன் கர்மாக்களை தான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களே தவிர, உன்னை திட்டுவதாலும் உனக்கு கெடுதல் செய்வதாலும் உன்னை துன்புறுத்துவதாலும் உன் பாவமெல்லாம் அவர்களுக்கு போய் சேருமே தவிர உனக்கான புண்ணியங்கள் தான் அதிகரிக்கும். யார் எதை சொன்னாலும் நீ கவலைப்படாத. இந்த வராகியம்மா நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். என் துணையோடு நான் சேர வேண்டும். அவங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை உண்டாக்கி அவங்க குடும்பத்திலையும் நல்லபடியா சம்மதத்தை கொடுங்கன்னு நீ என்னிடம் கேட்ட உனது வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான வரம் முழுவதையும் தருபவள் இந்த வராகியம்மா தானே. நிச்சயமா நீ கேட்டதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீயும் உன்னுடைய துணையும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாய் முகமகிழ்வாய் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உதவியாய் உறுதுணையாய் நிற்பேன். இனி நீ கவலைப்படாத. இன்ற நாள் மட்டுமல்ல, இனி எல்லா நாளும் எந்த தொல்லையும் இல்லாத சந்தோஷமான இனிய நாளாக உனக்கு அமைய போகுது. நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னுடைய நீண்டகால கனவுகளையும் ஆசைகளையும் பிரார்த்தனையும் கூட உனக்காக நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்தது போலவே உன்னுடைய சொந்த வீடு கனவும் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பாக்கியமும் குடும்ப சுமைகளும் குடும்ப பாரமும் எல்லாமே உன் தலையிலிருந்து இறங்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன்.